ஏன்னா இந்த பைபிள் படிக்கிறது தான் ஜீவன் சொல்லும் போது இயேசு சொன்னாரு, அது இல்ல ஜீவன், என்னை அறிந்து கொள்கிறது ஜீவன். வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு, இயேசுவின் மூலமாக தேவனை அறிந்து கொள்வது என்பது வேறு. இந்த பாவத்திலிருந்து மனுஷனை மீட்க தான் இயேசு வந்தார் நம்ம நினைக்கிறோம். காயினுடைய காணிக்கையை தேவன் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? பொதுவா அதுல ரத்தம் இல்லை, அதனால தேவன் ஏற்றுக்கொள்ளல அப்படின்னு சொல்றது உண்டு. அதிலிருந்து நான் மாறுபடுகிறேன். அதை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அந்த பகுதியை நீங்க வாஸ்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். முதலாவது, இந்த காணிக்கையை தேவன் காயினிடத்திலோ ஆபேல் இடத்திலோ கேட்கவில்லை, அவர்களாக தான் கொண்டு வர்றாங்க. சில பேர் சொல்லுவாங்க, ஆதாமுக்கு தேவன் சொல்லியிருந்தாரு, நீ எப்போ வந்தாலும் என்கிட்ட வரும்போது ரத்தத்தோட தான் வரணும், அதனாலதான் உனக்கு முன்மாதிரியாக பாடம் கற்றுக் கொடுக்கறதுக்காக இந்த ஆட்டை வெட்டி அதை தோல் உடையா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா இங்க அவர்கள் பாவம் செய்துவிட்டு பலி செலுத்தும்படியாக வந்ததாக போடல. காயினோ ஆபேலோ அவருடைய பாவங்களை போக்குகிற பரிகாரத்திற்காக பலி செலுத்தும்படி இந்த பலியை கொண்டு வரல, இங்க காணிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ காணிக்கைக்கும் பலிக்கும் வித்தியாசம் இருக்கு. ஒருவேளை பலியில ரத்தம் தேவைப்படும், ஆனா காணிக்கையில ரத்தம் தேவைப்படல. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஆண்டவருக்கு ரத்தத்தை தவிர வேற எதுவும் பிடிக்காதுன்ற மாதிரி சில பேர் யோசிக்கிறாங்க. அவர் பியூர் நான் வெஜிடேரியன் மாதிரி. ஆனா ஆசரிப்பு கூடாரத்தில் அசைவாட்டும் பலி அதுலெல்லாம் பார்த்தீங்கன்னா கோதுமை இப்படி காயின் பயிரிட்டு கொண்டு வந்தது போல கொண்டு வந்ததையும் கூட தேவன் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். அப்படி கொண்டு வர அவரே சொல்லியிருக்கிறார். அப்போ இங்க இது தேவன் சொல்லல, இது பலி அல்ல, காணிக்கை. ஆகவே ரத்தம் சிந்தப்பட வேண்டிய அவசியம் அங்க இல்லை. தேவன் காய்கறிகளையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். பிறகு நம்ம அதை பைபிள்ல பார்க்கிறோம். இதுல எப்படி ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் நமக்கு எழுதப்படலை. இந்த காணிக்கை ஏற்றுக்கொண்டார், ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்போ பாகால் தீர்க்கதரிசிகள் வைத்த அந்த பலியை நெருப்பு எடுக்கல, ஆனா எலியா வைத்த பலியை நெருப்பு எடுத்துச்சு. விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, இந்த நெருப்பு இறங்கும் போது பலி அக்செப்டட் அப்படின்னு தெரியுது. ஆனா இந்த பகுதியில எப்படி பலி ஏற்றுக்கொள்ளப்பட்டது அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்பதற்கான விளக்கம் நமக்கு தரப்படலை. ஏன்னா இங்க வேற ஒரு காரியத்தை சொல்லுவதற்காக மோசே இதை எழுதுகிறார். பாவத்தினால மரணம் வந்தது என்று பவுல் சொல்லுகிறார். அந்த மரணம் எப்படி வந்தது அப்படிங்கிறத இந்த சம்பவத்துல தான் நம்ம பார்க்கிறோம். பழத்தை சாப்பிட்ட உடனே தேவன் தோட்டத்துக்குள்ள வந்த உடனே ஆதாம் பயந்து ஹார்ட் அட்டாக் செத்துடல. அப்படி ஒரு மரணம் முதலாவது ஏற்படலை. அல்லது வயதாகின பிறகு ஏற்படுகிற மரணமும் முதலாவது வேதத்தில் எழுதப்படலை. வேதத்தில் மனிதர்கள் முதலாவது இறந்ததாக மரித்ததாக சொல்லப்படுகிற சம்பவம் ஒரு கொலையாக இருக்கிறது. சகோதரன் தன்னுடைய சகோதரனை கொலை செய்கிற ஒரு சம்பவத்தின் மூலமாக தான் முதலாக மரணம் என்பது ஏற்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கதையை சொல்றதுக்கு தான் மோசே அதை எழுதுகிறார். முதலாவது புரிந்து கொள்ள வேண்டியது, காயின் தான் முதல்ல காணிக்கை கொண்டு போறானே தவிர ஆபேல் கொண்டு போகல. காயின் தன்னுடைய நிலத்துல பயிரிட்டதிலிருந்து தேவனுக்கு காணிக்கை கொண்டு போறான். காயினை பார்த்து ஆபேல் இமிட்டேட் பண்றான். நான் இமிட்டேஷனை குறித்து பேசியிருந்த அந்த வீடியோவை நீங்க கவனிச்சீங்கன்னா இந்த இமிட்டேஷன் என்னன்னு தெரியும். டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கும், அதை நீங்க போய் பார்க்கலாம். ஆபேல் காயினை காப்பி அடிக்கிறான். காயின் காணிக்கை கொண்டு போறான், பிறகு ஆபேல் கொண்டு போகிறான். இப்போ இங்க எப்பொழுதுமே இமிட்டேஷன் ஏன் உண்டாகுதுன்னா, டிசையர்னால உண்டாகுது. எனக்கும் அப்படியே நடக்க வேண்டும் என்பதனால உண்டாகிறது. அது குறைவானதா இருக்கும்போது நீங்க பார்த்துருக்கலாம், சின்ன பிள்ளைங்க ஒரு ரூம்ல ஒரு பிள்ளை விளையாடிக்கிட்டு இருக்கோம், ஒரு சிவப்பு கலர் பொம்மை வச்சு விளையாடிக்கிட்டு இருந்ததுன்னா அங்க வேற பொம்மை இருந்தா கூட இன்னொரு குழந்தை போன உடனே அந்த வேற பொம்மையை எடுக்காது, இந்த குழந்தை கையில என்ன இருக்குதோ அதே பொம்மை தான் தனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி புடுங்க பார்க்கறது குழந்தைகளுக்கு மாத்திரமல்ல, நம் மனித குலத்திலேயே இருக்கிறது.
அப்போ தேவன் அவனை ஏற்றுக்கொண்டது போலவே என்னையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று காயின் நினைக்கிறான். முதல் கொலை நடந்தது, அந்த கொலை தேவன் பெயரால் நடந்தது. தேவனும் அந்த கொலையில சம்பந்தப்பட்டிருக்கிறது போல காயின் எண்ணுகிறான். நான் எப்படி ஆராதிக்கிறேனோ அதுதான் சரியான முறை என்பதை நிரூபிப்பதற்காக வேறு ஒருவன் ஆராதிக்கிற முறையை தவறு சொல்ல வேண்டியது இருக்கிறது. இந்த உலகத்துல கடவுள் பெயரால் நடந்த கொலைகள் தான் அதிகம் என்று ஆராய்ச்சிகள் சொல்கிறது. கேன்சர்ல இறந்ததை விட, மற்ற வியாதிகளில் மக்கள் மரிக்கிறதை விட, ஆக்சிடென்ட்ல மரிக்கிறதை விட, கடவுள் பெயரால் ஏற்படுகிற யுத்தம், கடவுள் பெயரால் ஏற்படுகிற சண்டைகள், இதன் மூலமாக தான் மரணம் அதிகம் ஏற்படுகிறது என்று சொல்கிறார்கள். இதை குறிப்பிடுகிறபடிதான் முதலாக மோசே இதை எழுதுகிறார். ஏதோ ரத்தம் கொண்டு வரலங்கிறதுக்காக அவனை ஏற்றுக்கொள்ள, இதை காண்பிப்பதற்காக மோசே அந்த பகுதியில் அதை எழுதவில்லை.